இப்போ நீங்கள் 15,000 பட்ஜெட்டில் நல்ல கேமராவோட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போவே சொல்கிறேன், இந்த மோட்டோ G67 பவர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நல்ல கேமரா இருக்குது. பட் கேமராவை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. அந்த ட்ராபேக்ஸோடு சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா சாம்பிளை வச்சு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டோ G67 பவருடைய அன்பாக்சிங் கேட்டிங்கன்னா அன்பாக்சிங்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டேங்க. பட் பாக்ஸ் கனெக்ட் பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் நமக்கு இந்த க்ரீன் கலர் மொபைல் இருக்குது. 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு கேஸ்லாம் பாக்ஸில் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ல இருந்தே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நான் ஆல்ரெடி இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 15,000. பட் அந்த 15,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல கேமரா பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனி லைட் 600க்கான அந்த பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் இருக்கு. முன்பக்கம் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு பார்த்ததுமே கொடுத்தது. ஆக்சுவலி கலர்ஸ் வந்து நேச்சுரலாலாம் இல்லை, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. கொஞ்சம் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் நமக்கு கொடுக்குது. பட் இருந்தாலும் அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாக ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் வந்து நமக்கு அந்த கலர் கிரேடிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இமேஜ் ஃபைனல் அவுட்புட்டை பார்க்கும்போது கண்ணுக்கு நல்லாவே இருக்குது. பரவாயில்லப்பா, இமேஜ் சூப்பராக இருக்குல்ல, இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அவுட்புட் தான் எனக்கு கொடுத்தது. ஃபோட்டோஸ் டீடைலிங் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். டீடைலிங் ஷார்ப்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டில் ஸ்கைலாம் வரும்போது அந்த வானத்தெல்லாம் காட்டும்போது நமக்கு கொஞ்சம் அதோட ப்ராசஸிங்லாம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. நேச்சுரலாக எப்படி ஸ்கை இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இருந்தாலும் அது வந்து நமக்கு லுக்காக ஒரு நல்ல ஒரு விஷுவலாக தான் நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால் அது வந்து எனக்கு பெருசாக வந்து ட்ராபேக்காக தெரியல. அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் தான் வந்து லைட்டாக அங்கங்கே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப பெருசாக வந்து ட்ராபேக்காக அது நான் எனக்கு சொல்ல விரும்பலை. பட் பேக்ரவுண்ட் டியூட்டி அந்த பொக்கா எஃபெக்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு பொக்கா எஃபெக்ட், நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்றத நமக்கு கொடுக்குது. அண்ட் அதே சமயம் இதோட பிரைமரி அந்த 50 மெகா பிக்சலில் நார்மல் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலி இருக்குது. இந்த நார்மல் ஃபோட்டோவை விட நமக்கு பொக்கா எஃபெக்ட் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி நம்ம எடுக்கிறோம்ல போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ அது இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்குது, ஃபேஸுடைய ஸ்கின் டோன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலி கிடைச்சிது. அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது செல்ஃபி கேமரா தான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக எந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த அளவுக்கான ஒரு செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கின் டோன்ஸ் மேட்ச் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸும் கொஞ்சம் போஸ்டடாக இருந்தாலும் நல்லா இருக்கு. பார்க்கும்போது இமேஜ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு பரவாயில்லப்பா. 15,000 ஃபோன் இல்லை, இது ஒரு 20,000 25,000 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் எந்த அளவுக்கு பர்ஃபார்மோ அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸே இது நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால் செல்ஃபி கேமராவுடைய அவுட்புட்டும் நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. செல்ஃபி கேமராவில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்னு வரும்போது ஆக்சுவலி பேக்ரவுண்ட் பிளர்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் ஓவர் பிளர்டான மாதிரி தான் நமக்கு இருக்குது. அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. பட் ஓகே தான், பார்க்குறதுக்கு வந்து அது நல்லா தான் இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமராவோட எட்ஜ் டிடெக்ஷன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம கேமராவோட சப்ஜெக்ட் வந்து க்ளோஸாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து எட்ஜ் டிடெக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு ப்ராப்பராக பண்ணிடுது. பட் ஒரு சில இடங்களில் நம்ம குரூப் செல்ஃபிலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்கிற சில பேரை பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணி விட்டுடுது. ஸோ அது ப்ராசஸிங் லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் குளறுபடி பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராசஸிங் லெவலில் சில இடங்களில் சில சின்ன மிஸ்டேக்ஸ் பார்த்தேன். அது வந்து பெரிய ட்ராபேக் இல்லை, சின்ன மிஸ்டேக். இந்த மாதிரி நம்ம குரூப் செல்ஃபி எடுக்கும்போது ஒரு சில பேரை வந்து பிளர் பண்ணிடுறது, அண்ட் நம்ம கையை வந்து சம்டைம்ஸ் பிளர் பண்ணுறது, அந்த மாதிரியான இடங்கள். அதே மாதிரி ஒரே பிளேஸில் எடுக்கக்கூடிய ஒரு 2 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் லெவல் வந்து ஒரு ஃபோட்டோ டார்க்கராகவும் ஒரு ஃபோட்டோ பிரைட்டராகவும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரியான சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது. அண்ட் நைட் டைம் ஃபோட்டோஸ்னு அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி நைட் டைம் ஃபோட்டோஸும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எனக்கு நல்லா தான் கிடச்சிது. பட் ஒரு சில டைமில் பேக்ரவுண்டில் வந்து லைட்லாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷராக நமக்கு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அதை கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் கிடச்சிது. ஸோ ஆனால் லோ லைட்டில் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் தடுமாறுது. பட் இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது இந்த 15,000 பட்ஜெட்டுக்கு எனக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடச்சிது. பட் நான் சொன்னது எல்லாம் ஃபோட்டோக்கு மட்டும் தான். வீடியோ அப்படின்னு வந்தீங்கன்னா ஆக்சுவலி வீடியோலையும் ரியர் கேமராவில் 4K 30 FPS ஷூட் பண்ணலாம், செல்ஃபியில் 4K 30 FPS. ஸோ ரியர் செல்ஃபி ரெண்டுத்துலையுமே 4K சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வீடியோன்னு வரும்போது அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, மேனேஜ் பண்ணுது அப்படின்ற லெவலுக்கான வீடியோ சாம்பிள் தான் இருக்குது. உங்களுக்கு சாம்பிள் வேணும் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் மோட்டோ G67 பவருடைய ரியர் கேமரா மேக்ஸிமம் சப்போர்ட்டான 4K 30 FPSல ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். 4K 30 FPS உடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு தான் இருக்குது, வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. என்னோடய வாய்ஸ் பிக்கப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கங்க. இதில் நம்ம செல்ஃபி கேமராலையும் மேக்ஸிமம் 4Kல ஷூட் பண்ணலாம். பட் செல்ஃபியில் 4K 30 FPSல தான் ஷூட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ 4K 30 FPSல ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். 4K 30 FPS உடைய கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க.
வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணி. நெக்ஸ்ட் அடுத்து பாசிட்டிவ்னு சொல்லணும்னா மொபைலோட பேட்டரியை சொல்லலாம். ஏன்னா பெரிய பேட்டரி 7000 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேசிவான பேட்டரி தான். பட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த 7000 mAh சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பட் அதே 7000 mAh பேட்டரியில் எந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1.5 நாள். நீங்கள் ஒரு கேஷுவல் யூசேஜ்னா 1.5லேருந்து 2 நாள் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் தாராளமாக பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு எல்சிடி டிஸ்பிளேயோட தான் இருக்குது, AMOLED டிஸ்பிளேலாம் கிடையாது. அண்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படின்னும் போது 10 ஹவர்ஸ்க்கு மேலேயுமே ஸ்க்ரீன் அண்ட் டைம் போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன தாட்டும் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு ஃப்ளாக்ஷிப்பில் AMOLED டிஸ்பிளே ரிச் ஃபீச்சரோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே சில ஸ்மார்ட் ஃபோன் 10 ஹவருக்கான ஸ்க்ரீன் அண்ட் டைம்லாம் 7000 mAh பேட்டரியோட கொடுக்குது. பட் இது பட்ஜெட் தான் அப்படின்னும் போது 9 ஹவர் 9:30 ஹவர்ஸ் வரைக்கும் தான் எனக்கு ஸ்க்ரீன் அண்ட் டைம் கிடச்சிது. அது ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலே கிடச்சிது தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவ்னு சொல்கிறதா இல்லை நெகட்டிவ்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். Snapdragon 7s Gen 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 nanometerக்கான ப்ராசஸர், நல்ல பர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டுலாம் பார்த்தீங்கன்னா 7 lakhக்கு மேலே ஆண்ட்ராய்டு கொடுக்குது. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்கோர் தான். பட் ரியல் டைமில் அதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கேஷுவல் யூசேஜில் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எத்தனை ஆப்ஸை வேணாலும் வச்சு மல்டி டாஸ்கிங்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக எல்லாத்தையுமே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது, பிரச்சனை இல்லை. பட் கேமிங் அப்படின்ற இடத்துக்கு வரும்போது அங்கே கொஞ்சம் தடுமாறுறாப்பில். உங்களுக்கு கேமிங் கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 90 FPS வரைக்கும் BGMI மாதிரியான கேம்ஸ்லாம் சப்போர்ட் இருக்குது. பட் நம்ம ஸ்மூத்தில் லோ கிராஃபிக்ஸ் வச்சு கேம் ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே நம்மளால் கேம் ப்ளே பண்ண முடியுது. அதுவே கொஞ்சம் புஷ் பண்ணி HDR கிராஃபிக்ஸ்லாம் வச்சு நம்ம கேம் ப்ளேலாம் பண்ணும்போது லேகை எக்கச்சக்கமாக ஃபீல் பண்ண முடியுது. ரொம்பவே லேக் வந்து ஆகுது. ஸோ அதனால் கேமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேஷுவலாக அப்பப்போ அப்படி விளாடுவீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக இல்லை ஓரளவுக்கு மாட்ரேட்டாக ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு கேமிங்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால் கேமிங்க்கு கன்சிடர் பண்ணாதீங்க. கேஷுவல் யூசேஜ் நார்மல் யூசேஜுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு CPU த்ராட்லிங் ஒரு 17% வரைக்கும் த்ராட்டில் ஆச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் 45 நிமிஷத்துக்கான ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டில் சில ஸ்மார்ட் ஃபோன்லாம் ரன்னே ஆகாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகி கம்ப்ளீட்டும் ஆச்சு. பட் த்ராட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு 80% அந்த லெவலில் ஸ்டேபிளாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் ஆகிட்டு 60% அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போயிடுது. ஸோ அதனால் இனிஷியலாக பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்குது. கொஞ்சம் லாங் டேர்மில் நீங்கள் கேம் ப்ளேலாம் பண்ணுவீங்க, லாங் டேர்முக்கு நீங்கள் அதை புஷ் பண்ணுவீங்க அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிட்டே போயிடுது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா அந்தளவுக்கு செட் ஆகாது. கீக் பெஞ்ச் கோர் டெஸ்ட்டில் எனக்கு சிங்கிள் கோர் 1009க்கான ஸ்கோர் கிடச்சிது. மல்டி கோர் 2009-2க்கான ஸ்கோர்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இதில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு வரும்போது நமக்கு இந்த 16,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் ரேட்டு 8GB ரேம் கிடச்சிது. 8GB LPDDR4Xக்கான ரேம் கொடுக்குறாங்க. 128GBக்கான UFS 2.2க்கான ஸ்டோரேஜோட வந்துடுது. ஸோ 8GB ரேம் இருக்குது அப்படின்றதுனால நம்மளால் நிறைய ஆப்ஸை பேக்ரவுண்டில் வச்சு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட என்னோட டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 ஆப்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வச்சு என்னால் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. அப்படி யூஸ் பண்ணாலுமே பெருசாக வந்து லோட் ஆகலை. அதுக்கு மேலே ஆப்ஸ் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா லோட் அப்படின்றது ஆச்சு. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 15-18 ஆப் வரைக்கும் தான் நம்மளால் மேக்ஸிமமே புஷ் பண்ண முடியும். பட் இதில் 25 வரைக்கும் போகுது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்கோருமே 47,915க்கான ஸ்டோரேஜ் ஸ்கோர் கிடச்சிது. ரீட் ஸ்பீட் 7,616க்கான ஸ்கோரும், ரைட் ஸ்பீட் 5,900க்கான ஸ்கோரும் கிடச்சிது. மொபைலில் இன்டர்நெட் கால் குவாலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கால் பேசி பார்த்த வரைக்கும் எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. கால் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். 5G சப்போர்ட் இருக்குது. 5G ப்ளஸும் நமக்கு கிடைக்குது. அண்ட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு இன்டர்நெட் ஸ்பீட்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அண்ட் நார்மலாக யூஸ் பண்ணும்போதுமே எனக்கு டவுன்லோட் ஸ்பீட் எல்லாமே நல்லாவே கிடச்சிது. மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது இல்லைனா நான் ஏதாவது வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணும்போதுமே எனக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ், இந்த சார்ஜர்லாம் தாண்டி எனக்கு இதில் பெரிய ட்ராபேக்காக தோணுது என்னன்னா இதோட டிஸ்பிளே தான். ஆக்சுவலி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED டிஸ்பிளே நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுமே கொடுக்குறாங்க. ஸோ நான் AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, AMOLED டிஸ்பிளே இல்லைனாலுமே பரவாயில்ல, விட்டுருங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கக்கூடிய இந்த IQ Z10X Z10 லைட்லலாம் கூட நமக்கு எல்சிடி டிஸ்பிளே தான் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஒரு AMOLED டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். பட் ஆனால் இந்த டிஸ்பிளே எனக்கு வந்ததுமே ஃபோனை எடுத்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக நம்ம மொபைலில் டிஸ்பிளே தானே பார்ப்போம். பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது டிஸ்பிளே ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கே, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு ஃபஸ்ட்டு மொபைலை கையில் எடுத்து யூஸ் பண்ணுறப்பே எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி டிஸ்பிளேவுடைய பெசல்ஸும் பார்க்கும்போது பெருசாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மேலே சைடில் கீழேன்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பெரிய பெசல்ஸோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட யூவி, ஸோ உங்களுக்கு தெரியும் ஆண்ட்ராய்ட் 15ஓட தான் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஹலோ யூஐ தான் ஆண்ட்ராய்ட் 16 கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஆண்ட்ராய்ட் 15 அப்படின்னும் போது உங்களுக்கு பெருசாக எந்த ஃபீச்சருமே இல்லை. ஆக்சுவலி உள்ள ஆப்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. மொபைலை ஆன் பண்ணிட்டு நான் உள்ள ஃபஸ்ட் டைம் போகும்போது ஆப்ஸ் என்னடா இது ஃபஸ்ட்டு பேஜே இவ்வளோ வரை முடிஞ்சிருச்சு அப்படின்ற லெவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. பிளாட்வாஸ்லாம் எதுவுமே இருக்காது, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் அதே சமயம் ஃபீச்சர் அப்படின்னு வரும்போதுமே பெருசாக ஒன்றுமே ஃபீச்சர் இல்லை. அண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாமே பார்க்கும்போது டிஸ்பிளேயுமே டல்லாக இருக்குது, பெசல்ஸுமே பெருசாக இருக்குது, இன்டர்ஃபேஸுமே ஒரு மாதிரி ஓல்டாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னென்னா ஒரு ஓல்டு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரின்னு ஒரு ஃபீல், பழைய மாடல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப டிஸ்பிளே யூஐ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. ஸோ அது வந்து எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய ட்ராபேக்காக எனக்கு பர்சனலி தோணுச்சு. ஸோ அதனால் நீங்கள் டிஸ்பிளே கொஞ்சம் அதிகமாக கன்சர்ன் பண்ணுவீங்க, டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக படலை. பட் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கார்னிங் இருக்கிற 7i ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான். இது போக அதர் ஃபீச்சராக பார்க்கும்போது இதில் நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் அந்த இங்கே டாப்பில் வந்து ஸ்பீக்கர் இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர் வந்து நல்லா லவுடாக இருக்குது, நல்லா இருக்குது, ஓகே. பட் டீடைலிங் வந்து அஃப்கோர்ஸ் அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 சப்போர்ட் கொடுக்குறாங்க, வைஃபை 6 சப்போர்ட் இருக்குது, டியூவல் சிம் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. நமக்கு 2 சிம் வந்து அட் அ டைமில் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். IP64 ரேட்டிங் கொடுக்குறாங்க. மிலிட்ரி கிரேட் 810H சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 15ஓட ஹலோ யூஐயில் ரன் ஆகும். அண்ட் இதில் நமக்கு 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் ப்ராமிஸ் தான். ஆண்ட்ராய்ட் 16 வரைக்கும் வரும். அவ்வளோதான் அப்டேட். டிசைனை பற்றி கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் கையில் இருந்து போய் பார்த்துருப்பீங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இந்த க்ரீன் கலர்லாம் கூட நல்லா தான் இருக்குது. பின்பக்கம் வந்து நமக்கு வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. பட் வீகன் லெதர் வந்து ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகேஷாக தான் இருக்குது. அண்ட் மொபைல் கொஞ்சம் வெயிட் தான், 210 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.6 mm திக்னஸோட இருக்குது. இன்ஹேண்டில் வந்து கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ண முடியுது. பட் கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் இருக்குது. அண்ட் ஃபைனலி இதோட ப்ரைசிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8+128GB வேரியண்டே 16,000 செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு 8GB ரேம் கிடைக்கிறதும் பாசிட்டிவ் தான். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தது. நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு. மெயினாக செல்ஃபி கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் செல்ஃபிலாம் அதிகமாக எதிர்பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ ஏன்னா யூஏ யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல கேமராவோட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஏலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெருசாக ஃபீச்சரே இருக்காது, பெருசாக எந்த ஆப்ஷனுமே ரொம்பலாம் இருக்காது, ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு மேபி இது ரொம்பவே நல்ல செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி டிஸ்பிளேவுமே கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அவங்களாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கரெக்டாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி யங்ஸ்டர்ஸுக்கு அந்தளவுக்கு இது அட்ராக்டிவாக இருக்குமா அப்படின்றது தெரியல. மேபி உங்களுக்கு கேமரா மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் பெரிய பேட்டரிலாம் இருக்குது, பட் பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் கேமரா சென்ட்ரிக்காக இந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராவுக்கு நல்லா தான் இருந்துச்சு.